ஜூன் 25 செவ்வாய்க்கிழமை. பூட்டுகிறவர் திறக்கிறவர். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. வெளிப்படுத்தின விசேஷம் 3:7. புதிய ஏற்பாட்டில் பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர் ஆகியோர் தங்களை தேவனுடைய பிரதிநிதிகள் என்றும் திறவுகோலை உடையவர்கள் என்றும் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் பரலோக ராஜ்யத்தை பூட்டி போட்டவர்களாயிருந்தவர்கள். அவர்கள் உட்பிரவேசிக்காமல் இருந்ததுடன் உட்பிரவேசிக்க விரும்புகிறவர்களையும் அனுமதிக்கவில்லை. கர்த்தர் வாசல்களை திறக்கிறவர். எரிகோ இஸ்ரவேலருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. தேவ ஜனங்கள் துதியோடு சுற்றி வந்தபோது எரிகோ மதில்கள் நொறுங்கி விழுந்தன. இருப்பு தாழ்பாள்களும் வெண்கல கதவுகளும் தகர்க்கப்பட்டன. ஆம், கர்த்தர் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர். இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக பூட்டப்பட்டிருக்கிற வாசல்கள் எவை? நீங்கள் துதியோடு சுற்றி வருவீர்களானால் எல்லா வாசல்களையும் கர்த்தர் உங்களுக்கு திறந்து தருவார். பவுல் அப்போஸ்தலன் எபேசுவில் சுவிசேஷம் சொல்வதற்காக கர்த்தர் பெரிய அனுகூலமான வாசலை திறந்து கொடுத்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் 14:27. எகிப்தை விட்டு இஸ்ரவேலர் வெளியேறும்படி கர்த்தர் வாசலை திறக்க தீர்மானித்தார். பார்வோனும் அவனுடைய சேனைகளும் அந்த வாசலை மூட முயற்சித்தார்கள். எத்தனை வாதைகளை அனுப்பியும் இஸ்ரவேலருக்கு விடுதலையை கொடுக்க பார்வோன் முன்வரவில்லை. இதனால் முடிவிலே பார்வோனும் அவனது சேனைகளும் சிவந்த சமுத்திரத்தில் அழிந்து மாண்டு போனார்கள். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஆசீர்வாதமான வாசலை கர்த்தர் திறந்தருளுவார். அதோடு அல்லாமல் நம் கர்த்தர் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் கூட. கர்த்தர் கதவை பூட்டிவிட்டால் அதை யாராலும் திறக்க முடியாது. வானத்தை பூட்டி போட்டால் மழை பெய்யாமல் பஞ்சம் ஏற்பட்டுவிடும். ஆசீர்வாதத்தை பூட்டிவிட்டால் தரித்திரமும் வேதனையும் தாண்டவமாடும். ஆதியிலே மனுஷர் பாபேல் கோபுரத்தை கட்டி தங்களுக்கு பேரும் புகழும் உண்டாக்கிக் கொள்ள நினைத்தார்கள். ஆனால் கர்த்தரோ அந்த முயற்சியை உடைத்தார். பூமியின் மீதெங்கும் சிதறிப்போக பண்ணினார். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாய் தீய ஜனங்கள் பொல்லாப்பு செய்ய முயற்சிக்கும் போது கர்த்தர் அவர்களுடைய வழிகளையும் சிந்தனைகளையும் பூட்டி போடுகிறார். லாபான் யாக்கோபுக்கு தீமை செய்ய வந்தான். பார்வோன் ஆபிரகாமுக்கு தீமை செய்யும்படி வந்தான். அபிமெலேக்கு ஈசாக்குக்கு தீமை செய்யும்படி வந்தான். ஆனால் கர்த்தரோ அவர்களுடைய வழிகளை எல்லாம் பூட்டி போட்டார். நோவாவின் பேழையில் கர்த்தர் நோவாவையும் அவனுடைய குடும்பத்தாரையும் உயிரினங்களையும் பிரவேசிக்கச் செய்த பின்பு கர்த்தர்தாமே அந்த பேழையின் கதவுகளை பூட்டினார். பூமியிலே வெள்ளம் வந்து பெருகின போது அநேகர் வந்து பேழைக்குள் பிரவேசிக்க பிரயாசப்பட்டிருக்க கூடும். ஆனாலும் ஒருவராலும் பேழைக்குள் பிரவேசிக்க முடியவில்லை. இன்றைக்கு கிறிஸ்துவாகிய பேழையின் கதவு திறந்திருக்கிறது. பாவியே வா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே வாருங்கள், என்னண்டை வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று கர்த்தர் அன்போடு அழைக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஒரு நாள் கிருபையின் வாசல்கள் மூடப்படும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஆகவே காலத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவாகிய பேழைக்குள் இப்பொழுதே ஓடி நுழைந்து கொள்ளுங்கள். இதோ, அவர் இடித்தால் கட்ட முடியாது, அவர் மனுஷனை அடைத்தால் விடுவிக்க முடியாது. யோபு 12:14.